அதனால ஏன் ஆசையை பத்தி தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. நண்பர்களே, இந்த விழாவில் நான் கலந்து கொள்வதாக இல்லை. ஒரு திடீரென்று ஒரு ஏற்பாடில் நம்முடைய ரமேஷ் அவர்கள் நேற்று மாலை தான் சொன்னார், அதெல்லாம் ஊர்ந்து வந்திருக்காரு. இன்னொன்றையும் சொல்லிக் கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு 77 வயது. பொங்கல் அன்று எந்த நாள் வேண்டுமானாலும் வெளியூர்ல இருப்பேன். ஆனா பொங்கலுக்கு என்னுடைய கிராமத்தில் மட்டும்தான் இருப்பேன். முதன் முறையாக துக்ளக் என்று சொல்லி அழைத்த காரணத்தால் அந்த கொள்கையை ஒதுக்கிவிட்டு வந்திருக்கேன். துக்ளக் எப்போது உருவாக்கப்பட்டது, எப்படி உருவாக்கப்பட்டது என்று கூட தெரியும். சோ அவர்களே உருவாக்கியதல்ல துக்ளக் பத்திரிகை. அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு ஒரு முறை போகிறார், அங்க இருக்கிற மாணவர்களிடம் பேசுகிறார். திடீரென்று 2 பேர் கேள்வி வருகிறது. அது முடிந்தவுடனே சில மாணவர்கள், இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, நீங்கள் எப்படி இந்த கேள்வி பதில் மாதிரியே ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் என்ன என்று அவர்கள் கேட்டவருடைய அடுத்த வெளிப்பாடு தான் துக்ளக் பத்திரிகை. அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பெரிய வேறுபாடு, அதுக்கு எனக்கு இருக்கிற தொடர்பு 70 தான் நான் கூட்டங்களில் பேச ஆரம்பிச்சேன். 71 தேர்தல் வருகிற போது எங்க ஊர்ல இருக்கிற நான் ஆவேசமாக பேசுற பேச்செல்லாம் கிடையாது. நான் சாதாரணமா பேசிட்டு இருப்பேன். நான் கோபமாக ஆவேசமாக பேசுவதற்கு கூட துக்ளக் தான் காரணம். 71 தேர்தல், அந்த தேர்தல் நேரத்தில் பத்திரிகை சுதந்திரத்தை காக்க வேண்டும் என்பதற்காக துக்ளக் பத்திரிகை தமிழ்நாடு முழுக்கிறதெல்லாம் பறிமுதல் பண்ணாங்க. அதை கண்டித்து ஒரு ஊர்வலம் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு வாகனத்திலே விளம்பரம் செய்து கொண்டு வந்தார்கள் இந்த ஊருக்கு. அந்த நேரத்தில் இருந்த ஆத்திரம், ஆவேசம், அந்த மைக்கை வாங்கி வெளியிருந்து ஆவேசமா பேசினேன். எனக்கே தெரியாது, எங்க ஊருக்காரமா இப்படி பேசுறேடா, நல்லா இருக்குண்ணா, என் நேரம் பாருங்க. அடுத்த அந்த தேர்தலில் பேசுறதுக்கு என் பேர 4 கேஸ். நான் இந்த அரங்கத்திலே பேசுகிற போது நான் என்னுடைய பழைய நினைவுகள், என்னுடைய சிந்தனை பரவி இருக்கிற பலர்கள் தூசி தட்டி இப்பொழுது நான் யோசித்து பார்க்கிறேன். முன்னால இருக்கிறவங்க எனக்கு யாரும் புதிய சைதேந்திரசாமி நீங்க சொல்றீங்க, அவர் எனக்கு எங்க ஊருக்காரர். ஏன்னா அவர் எங்க கரூர்காரர் தான். அவர் சக்கரவர்த்தி இருக்கிறார், அது வேற. அடுத்து ஏசி சண்முகம் 1972 கிளைசாசல் போராட்டம் நடக்கிற போது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாணவர் பேரவை தலைவர்கள் அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டம் போட்டு திருச்சியில சரஸ்வதி நடராஜ கல்யாண மண்டபம், அன்றைக்குதான் அவர் அறிமுகம். ஊரிஸ் காலேஜ் இருந்து வந்தார், கரெக்டா? அடுத்து பொன்னார், இவரை எனக்கு தெரியாது. அவங்க தாய் மாமன் அந்த காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினர், அவங்க சித்தப்பாவும் சட்டமன்ற உறுப்பினர். அவங்க தாய் மாமன் வீட்டுல செட்டிகுளத்துல 72ஆம் ஆண்டே நான் பொதுக்கூட்டம் பேசிவிட்டு அவங்க வீட்டுல தங்கியிருக்கேன். பக்கத்தில் இருக்க தம்பி சூர்யா ஏறம் பாருங்க, அவங்க தாத்தா கூட சேர்ந்து நான் பல ஊர்ல கூட்டம் பேசியிருக்கேன். திருக்கோயில் சுந்தரம், இன்றைக்கு பல பேர் தன்னை சொல்லிக் கொடுக்கிறார்கள். 5-6 மொழிகளிலே மிக சரளமாக பேசுகின்ற ஆற்றல் படைத்தவர், எளிமைக்கும் நேர்மைக்கும் ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்தவர். அவருடைய ஜிப்பாவும் வேட்டி சாதாரணமா துவச்சு போட்டுட்டு தான் வருவாரு. அவரை எவனாலும் வளைக்க முடியாது. அவர் அவராகவே கடைசி வரை வாழ்ந்தார்.